சும்மா வணக்கம் மக்களை. என்ன மக்களை இப்ப வச்ச புரியுதா? சாண்ட்ராக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது சாண்ட்ராவை காப்பாத்து தான் டீம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள பண்ண சம்பவங்கள் அப்படி. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அவங்க கூட பழகுன ஆட்கள் ஆகட்டும், கூட பழகாத ஆட்கள் ஆகட்டும், எல்லார பத்தியுமே முதுகு பின்னாடி ரொம்ப தப்பு தப்பா பேசி வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப கடைசி அமித்தை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க, கானா வினோத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. இதே மாதிரி எல்லார பத்தியுமே முதுகு பின்னாடி ரொம்ப தப்பா பேசி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ரிட்டர்ன் இந்த வாரம் உள்ள வச்சிருந்தா வர்ற போட்டியாளர்கள் எல்லாருமே கண்டிப்பா சாண்ட்ரா பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க. ஓகே, ஒரு ஃபைனலிஸ்டும் கூட பார்க்காம கண்டிப்பா எல்லாரும் கடிச்சு வைப்பாங்க. ஏன் இப்ப பாத்துருப்பீங்க லைவ்ல நம்ம அமித் அவர்கள் கூட நம்ம விக்ரம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாப்ல. மனுஷன் ஃபீல் பண்ணி பேசுறாரா இல்ல கோவத்துல பேசுறாருன்னு தெரியல. ஆனா மனுஷன் கொஞ்சம் கான்ல தான் வந்திருக்காரு. மனுஷன் என்ன தெரிஞ்சு சாண்ட்ரா மட்டும் உள்ள இருந்திருந்தா சாண்ட்ரா பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பாரு ப்ரோ. அந்த அளவுக்கு சம கான்ல வந்திருந்தாப்ல. ஏன்னா சாண்ட்ரா பண்ண சம்பவம் அப்படி ரொம்ப கேவலமா எச்ச வேலையை பார்த்து வச்சிருந்தாங்க. அதனாலதான் சாண்ட்ராவை காப்பாத்திட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்து நம்ம பிரஜன் அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்றாப்ல. இப்படி வீட்டுக்குள்ள வந்த பிரஜன் அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்றாப்ல. யார் யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி நல்லபடியா பேசி ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி க்ளோஸ் ஆகிட்டா 2 நாள் கழிச்சு சாண்ட்ரா ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள கூப்பிடும் போதே அந்த பஞ்சாயத்துக்களை பெருசா வெளியே எடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிரஜன் அவர்கள் பேசி அந்த பஞ்சாயத்து ஒரு மாதிரி தீர்த்து வச்சிருப்பாப்ல. அதுக்கு தான் இப்ப சேனல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்த பிரஜன் அவர்கள் நேரா போயிட்டு சபரி கிட்ட பேசியாச்சு, நேரா போயிட்டு விக்ரம் கிட்ட பேசியாச்சு, நேரா போயிட்டு இப்போ திவ்யா கிட்ட நைட்டு பேச போறாங்க. ரம்யா மேல மட்டும் தான் கோபத்துல இருக்காங்க. ஏன்னா ரம்யா கிட்ட சமாதானம் பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ரம்யாவும் சாண்ட்ராவும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ரம்யா மேல மட்டும் தலைவன் கோபத்துல இருக்காப்ல. பட் அமித் கிட்ட மட்டும் பிரச்சனால இன்னும் பேச முடியல. அமித் வந்து தன்னோட கோபத்தை இன்னும் உள்ள வச்சிருக்காப்ல. 2 நாள் கழிச்சு மேபி அந்த கோபம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ரொம்ப மோசமா பேசி வச்சிருந்தாங்க ப்ரோ. கானா வினோத்தை பத்தி ரொம்பவே மோசமா பேசி வச்சிருந்தாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதுல மொத்தமா பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம இப்ப லைவை பொறுத்தவரைக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகுது, கொஞ்சம் நாட் ஓகேவா ஃபீல் ஆகுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப கடைசியா நம்ம அமித் அண்ட் அவங்க பேர் என்ன துஷார் 2 பேரும் உள்ள வந்தோடனே லைவ் கொஞ்சம் களை கட்டிச்சு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லைட்டா டவுன் ஆகுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபன்னுக்கு போகுது. நல்லா தான் இருக்கு, குறை சொல்ல முடியல, ஓகேவா. ஆனா ஒரே ஒரு ஆளால மட்டும் கொஞ்சம் ஃபன் பண்ண முடியல. அந்த ஒரு நபர் மட்டும் ஃபன் பண்ண முடியாம கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா அந்த ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் சண்டையை போட்டு ஒரு மாதிரி மாஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க, ஓகேவா. அது ஒரு காமெடி, அது ஒரு ஜோக்கர், அது ஒரு கோமாளி, ஓகேவா. இருந்தாலும் அந்த நபரால இப்ப ஃபன் பண்ண முடியாம அந்த நபர் மட்டும் தவிச்சிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, இங்க ஓகேவா ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வெளியே வருது. என்னன்னா, அரோரா அவர்கள் டன் கணக்குல லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க ப்ரோ. அரோரா அவர்கள் அவ்வளவு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. லெட்டர் எழுதினதுல உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா அந்த பிரச்சனை நான் பேசியாவேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கூட ஒரு 1/2 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டேன் ப்ரோ. ஏன்னா இவனை பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானோ, கதை பேசிட்டு இருந்தானோ, இதான் சாக்குன்னு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு வந்தேன். அதான் தொண்டை ஒரு மாதிரி லாக் ஆயிடுச்சு, என்ன அளவுன்னு தெரியல. தூங்கி எந்திரிச்சோட தண்ணி குடிச்சேன், ஒரு மாதிரி டபக்கு அப்படின்னுச்சு. போய் சேர்ந்துரும் நினைச்சேன், பரவாயில்ல, குரல் தான் போயிருக்கு. மற்றபடி பாடி ஓகேவா தான் இருக்கு, குரல் சரியாயிரும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, பேச வந்த கண்டென்ட்டை விட்டுட்டு எதோ பேசிட்டு இருக்கேன். இப்போ வீட்டுக்குள்ள வந்து அமித் அவர்கள் விக்ரமை கூப்பிட்டு சாண்ட்ராக்கான விஷயத்த பேசுவாப்ல. அப்ப ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து சாண்ட்ராக்கான அந்த விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா, சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல. நான் வந்து அவங்கள கையில தூக்குனேன். நான் வந்து கையில தூக்கி கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல போட்டேன். எனக்கு அது நடிப்பு மாதிரி தெரியல. பட் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை நான் ஏத்துக்கல. நான் வெளியே போய் பார்த்துட்டு மேபி அது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஓகே. பட் இந்த வீட்டுக்குள்ள நான் அப்படி இது பண்ண மாட்டேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இந்த டாஸ்க்லாம் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள்ட்ட விக்ரம் கேட்கிறாப்ல. இங்க அமித் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பேசினாப்ல. அந்த டாஸ்க்கை பத்தி அந்த மனுஷன் பேசல. அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, டாஸ்க் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா போச்சு, அதெல்லாம் ஓகே தான், பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் சரியில்லை. முக்கியமா அவங்க கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன பத்தியே தப்பா பேசியிருக்காங்க. இப்ப என்ன பத்தி உங்ககிட்ட வந்து தப்பா பேசிருப்பாங்க, கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஏன்னா நம்ம வினோத் போனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் விக்ரம் கிட்ட அந்த பீன் பேக்கை போட்டு உட்கார்ந்து என்ன பேசினாங்கன்னா, அமித்தை வந்து நான் கூட்டு பேசவே இல்லை, அவராதான் பீன் பேக்கை போட்டு என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, அவரா பண்ண விஷயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து யாரையுமே கூப்பிட்டு பேசலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசியிருக்காங்க. இங்க ஆக்சுவலா இது உண்மையா பொய்யான்னு பாத்தீங்கன்னா அது உண்மைதான், இல்ல நான் சொல்லவே மாட்டேன். அங்க வந்து சாண்ட்ரா வந்து சேடா இருந்தாங்க.
அமித் அவர்கள் சரி ஓகே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து பேசி ஆறுதல் கொடுத்தாப்ல. ஆனா அந்த விஷயத்தை இவ்வளவு கொச்சையா பேசக்கூடாதுல்ல. நான் எல்லாம் கூப்பிடவே இல்லை, அவரே சும்மா பீன் பேக்கை போட்டு வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. நீ லோவா இருக்கும்போது வந்து பேசின ஒரே ஒரு நபர் அமித் மட்டும் தான். நீ அதை பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அமித், நீங்க தான் பல இடங்கள்ல வந்து எனக்காக நின்றுருக்கீங்க, தேங்க்ஸ் அமித்னு சொல்லிட்டு நீங்களே அமித் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அமித் இப்ப வீட்டுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சோடனே அமித்தை பத்தி இந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. அதனாலதான் அமித்துக்கான ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸ்கேம்டான்னு சொல்லிட்டு. நான் கூட யோசிச்சேன் என்னது இது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி நான் விட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்பை நான் கவனிக்காம விட்டேன். ஓகேவா, வெறுமனைக்கு நான் பிக்கு தான் பார்த்தேன். இப்பதான் தெரிய வருது. ஓகேவா, இதுக்கு இப்பதான் நிறைய பேர் வீடியோஸ் அனுப்புனாங்க. பார்த்தா மேடம் உட்காந்து அமித்தெல்லாம் நான் கூப்பிடவே இல்லடா, நான் வந்து சேடா உட்கார்ந்து இருந்தேன், நான் பட் எனக்கான ஃபீலிங்ஸ் நான் உட்கார்ந்துருக்கேன். அவராதான் வாலண்டியரா வந்து பீன் பேக்கை போட்டு உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நானாலாம் யாருக்கான கேமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அந்த மனுஷன் அதை தான் உள்ள சொல்றாரு. ஓகே, நானா தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து அதை இப்படி பேசக்கூடாதுல்ல. அப்போ இப்ப என் மேலதான் தப்புன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் நான் வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காப்ல. சோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வீட்டுக்குள்ள இருந்தா பிடிச்சு கடிச்சு வச்சிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வந்து வினோத்தை பத்தியுமே தப்பா பேசினாங்க. வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போன 10 நிமிஷமே அதே மாதிரி தான் பீன் பேக்கை போட்டு அந்த டைம் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வினோத் கிட்ட நான் பெருசா க்ளோஸ் ஆகல, வினோத் கிட்ட என்னால பெருசா க்ளோஸ் ஆக முடியல. ஏன்னா அவர் வந்து கமாருதீன் கூட நண்பரா இருந்தாரு. கமாருதீன் கூட நண்பரா இருந்தனால எனக்கு பயமா இருந்துச்சு. எப்படி கமாருதீன் கூட நண்பரா இருந்தனால அம்மாவுக்கு வந்து வினோத்தை பார்த்து பயமா இருந்துச்சான். அதனால அம்மையார் வந்து வினோத் கிட்ட பெருசா க்ளோஸ் ஆகலையா. இதெல்லாம் எங்க போய் சொல்லி முட்டா, யாரா சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்லி முட்டா எனக்கே தெரியல. அம்மையார் வந்து இந்த மாதிரி பேசுறது சீனு நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி முதுகு பின்னாடி ஒவ்வொருத்தரை பத்தி தப்பா பேசுறது ஒரு பெரிய கேமு, பெரிய மாசு நினைச்சிட்டு இருக்காங்க போல. பட் இது வந்து அம்மையாரை மட்டும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, இந்த சேனலு, இந்த டீமு, சேதனை எல்லாரையும் குறை சொல்லணும். ஏன்னா நேத்து அம்மையார் என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு வெல் பிளேட்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அம்மையார் வெளியே போகும்போது வெல் பிளேட்னு வேற சொல்லி அனுப்புறாங்க. பின்ன இதுக்கப்புறம் வரப்போற எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த அடுத்தது அரோராக்கான டாபிக். வீட்டுக்குள்ள எல்லாருமே ஃபன் பண்றாங்க, ஒரு மாதிரி ஜாலி பண்றாங்க. ஓகே, அரோரா கூட நம்ம துஷாருக்கான அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அதாவது ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்களா, அந்த பாட்டு எடுத்து படிக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது தான் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வெளியே வருது. ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து வெளியே வருது. இங்கதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதே கானா வினோத் அவர்கள் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதினா கூட சட்டுன்னு கேமரால பார்த்து நைஸா போயிட்டு அந்த பெண்ணை பிடிங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எந்த கேப்ல இவ்வளவு விஷயங்களை எழுதிச்சு? நீங்க பார்க்காம இருந்தீங்களா? அந்த பொண்ணு எங்கேயாச்சும் உட்காந்து லெட்டர் எழுதும் போது உங்களுக்கான கேமரா சரியா ஒர்க் ஆகலையா? அப்போ மக்கள்லாம் சொல்ற மாதிரி நீங்க அரோராக்கு வந்து தனியா ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுக்க தானே செய்றீங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. கானா வினோத் அவர்கள் உட்கார்ந்து ஒரு பாட்டு ஒரு லைன் எழுதினாலே டப்புனு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு அந்த பெண்ணோ இல்ல ஐப்ரோவோ ஏதோ ஒண்ணு அவர் என்ன கையில வச்சிருக்காரோ அதை பிடிங்கி விட்டுறாங்க. ஆனா இங்க இந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. லெட்டரா எழுதி வச்சிருக்கு. இது ஏதாச்சும் ஒரு டாஸ்க் எழுதி இருந்தாலுமே தப்பு தான் ப்ரோ. கண்டிப்பா நீங்க வருவீங்க, இல்ல ப்ரோ இந்த லெட்டர்லாம் அந்தந்த டாஸ்க்ல எழுதினாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த டாஸ்க்ல இந்த மாதிரி லெட்டர் எழுதி பதுக்கி வச்சாலும் அது தப்பு தானே. தப்பு தானேங்க. இப்போ அந்தந்த டைம்ல பெண் கொடுக்கும்போது எதுக்காக கொடுக்குறாங்க? என்ன டாஸ்க் எய்ம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த டாஸ்க்கை நீங்க ஃபுல் பண்றதுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு டாஸ்க்கை தாண்டி லவ் லெட்டர் எழுதுறதுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்கல்ல. லவ் லெட்டர் எழுதுறதுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்களா? அதையும் தாண்டி இந்த பொண்ணு வந்து பெண்ல மட்டும் நிறைய விஷயங்கள் எழுதல, தன்னோட ஐப்ரோ அந்த மஸ்கரா இருக்குல்ல அந்த விஷயங்களை வச்சு எழுதிருக்கு உட்காந்து. அப்ப அதெல்லாம் பிக் பாஸ் டீம் வந்து தட்டி இருக்கணும்ல, அதெல்லாம் ஏன் தட்டல? அப்போ இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு நிறைய வழி விட்டுருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணுமா, ஃப்ரீயா ஸ்பேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வழி விட்டுருக்காங்க. இன்னைக்கு தானே அவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது, அவ்வளவு லெட்டர் வெளியே வருது ப்ரோ. அப்ப கானா வினோத்னா உங்களுக்கு தக்காளி சட்னி என்ன, அவர்னா மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, அந்த மனுஷனை மட்டும் பிடிச்சி அடிச்சிருது. அதான் கரெக்ட் தான் ப்ரோ. இந்த சீசனை பொறுத்தவரைக்கு இந்த வெங்காயம், அரோரா, விக்கல் சிக்ரம், சாண்ட்ரா இந்த 4 பேருக்கும் நல்ல சிறப்பு சலுகைகள். சொன்ன மாதிரி கரெக்ட் தான். 4 பேரும் ஒவ்வொரு விதத்துல இந்த சேனல்ல கனெக்ட்ல இருக்காங்க. ஓகேவா, வெங்காயத்தை பொறுத்தவரைக்கு சேனல் கனெக்ட், விக்ரம பொறுத்தவரைக்கு உள்ள டீம்ல உள்ள கனெக்ட், சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு அதுவுமே டீம் கனெக்ட், அரோரா பொறுத்தவரைக்கு என்ன கனெக்ட் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா அரோராக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் சலுகைகளை கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 பேருக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள். இதே வினோத் ஏதாவது பண்ணா உடனே தூக்கிறது, வினோத்தை ப்ரோமோல போடுறது கிடையாது, வினோத் எபிசோட்ல போடுறது கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள திவ்யா ஏதாவது பண்ணிட்டு அதை தூக்கிறது, திவ்யாவை எபிசோட்ல போடுறது கிடையாது, திவ்யாவை ப்ரோமோல தப்பா காமிக்கிறது, திவ்யாவை வந்து இன்னொரு எபிசோட்ல கட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. சோ உங்களுக்கு ஏத்த ஆட்களை தான் நீங்க நொன்னைய தூக்கிட்டு வரணும்னா என்ன வெண்ணைக்கு நீங்க இந்த மாதிரி ஷோ நடத்துறீங்க? என்ன வெண்ணைக்கு நீங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி இது பண்றீங்க? ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்க, விட்டுருங்க ஃப்ரீயா, அவங்க பாட்டு ஜாலியா இருக்கட்டு. ரூல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்ல. அந்த பொண்ணு நிறைய லெட்டர் பார்த்தோன்னா வெறுப்பாயிடுச்சு ப்ரோ. கானா வினோத் பாட்டு எழுதும் போது மட்டும் அத்தனை தடவை அவருக்கான பெண்ணை வந்து பிடிங்கிட்டு போயிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னது?
சொல்றதுக்குள்ள ப்ரோ. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? சாண்ட்ரா எப்படின்னு 2 நாள்ல உள்ள வருவாங்க. நாளைக்கு ஆக்சுவலா கனிலாம் உள்ள வரதா கேள்விப்பட்டேன். கனி எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசா பேச மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சம்பவம் வெடிக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. சாண்ட்ரா வராம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. வந்தாங்கன்னா திருப்பியும் பேர் நாறிடும் அப்படிங்கறத உண்மை. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.